அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அண்மை செய்தி. சென்னை அம்பத்தூர் கருக்கு மேம்பாலம் அருகே சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பள்ளத்தில் லாரி ஒன்றும் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், என்ன நடந்தது? வணக்கம் பிரதமலி. அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், மேனாம்பேடு, புதூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய கருக்கு மெயின் ரோடு, அது கருக்கு சாலை எனப்படக்கூடிய இந்த சாலையில் இன்று மதிய அளவில் அந்த சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது இருசக்கர வாகனம் முன்னாடியும் அதுக்கு பின் லாரியும் சென்று கொண்டிருந்தது. இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அந்த இருசக்கர வாகனம் பள்ளத்தில் உள்ளே சென்று விட்டது. பின் வந்த லாரியும் அதனை தொடர்ந்து வந்ததால் அது கண்ட்ரோல் செய்ய முடியாமல் அந்த லாரியுடைய சக்கரமும் சிக்கியது. இந்த பள்ளமானது 15 அடி ஆழத்துக்கு மேல் இந்த பள்ளம் இருந்ததால் அதில் சிக்கிய இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர் மட்டுமே பாதுகாப்பாக அவர் மேலே எழுப்பப்பட்டார். ஆனால் இருசக்கர வாகனம் முழுவதுமாக உள்ள சிக்கிக் கொண்டது. லாரி சிமெண்ட் லோடு ஏற்றி கொண்டு வந்த லாரி பின்தொடர்ந்து வந்து அந்த லாரியின் சக்கரம் வந்து அந்த பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. பள்ளத்தில் மாட்டவும் அந்த பள்ளமானது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து அது 10 அடிக்கு அகலத்துக்கு மேலாக அந்த பள்ளம் மாறியது. உடனடியாக அருகே இருந்தவர்கள் அங்கிருந்த தகவல் கொடுத்த பேரில் காவல்துறையினர் விரைந்து வந்தனர். அதுக்கப்புறம் அந்த ஜேசிபி வண்டி, கிரேன் வண்டி கொண்டு வரப்பட்டு லாரியை வந்து பத்திரமாக மேலே எழுப்பி லாரி பத்திரமாக எடுக்கப்பட்டது. லாரி எடுத்ததுக்கு பிறகு பள்ளத்தில் சிக்கிய பள்ளத்தில் சிக்கி மண் மூடிய அந்த இருசக்கர வாகனமானது ஒரு ஆள் உதவியுடன் கீழே இறங்கி அந்த பள்ளத்தில் இருந்து இருசக்கர வாகனமும் பத்திரமாக மீட்கப்பட்டது. இப்ப இந்த பள்ளத்தை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகியும் மண்டலம் 7 அதிகாரிகள் இதுவரை யாரும் இந்த பகுதியில் வந்து பார்க்கவில்லை. லாரியுடைய உரிமையாளரே கிரேன் வண்டி உதவியுடன் தன்னுடைய வாகனத்தை மீட்டு சென்றிருக்கிறார். காவல்துறையினர் மட்டுமே இங்க இந்த பகுதியில் இருக்கின்றனர். இந்த பள்ளத்தை மூடுவதற்கான நடவடிக்கையும் கார்பரேஷன் மூலமாக தான் எடுக்க வேண்டும் என்பதால் இங்க இதுவரை அதிகாரிகள் யாரும் வராததால் அது எப்பொழுது பள்ளம் மூடப்படும், அந்த இருக்கக்கூடிய சாலை எப்போது சரி செய்யப்படும் என கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது திருவள்ளூர் ஹைரோடுக்கு மாற்றாக இந்த சாலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சாலையில் பள்ளம் சரி செய்யப்பட்ட பிறகு மட்டுமே இங்க வாகனங்கள் சீராக செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். தகவல்களுக்கு நன்றி சாலமன். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.